அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் பிறந்த ஊர் வேலூர். படித்தது எல்லாம் சென்னை. அதுக்கப்புறமா வேலை நிமித்தமாக நான் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணேன். இப்போ நான் செட்டில் ஆகி வசிக்கிறது கனடாவில் இருக்கேன். எனக்கு பர்சனலாகவே எனக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் பிடிக்கும். அதே மாதிரி ஜோதிடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அபரிதமான நம்பிக்கை அதில் இருக்குது. ஒரு தடவை நான் இந்தியாவுக்கு நான் போகும்போது எனக்கு இருக்கிற சூழ்நிலையின் காரணமாக நான் ஒரு ஜோதிடரையும் நான் போய் பார்ப்பேன். ஒரு தடவையும் ஒருத்தரை போய் பார்ப்பேன். எல்லாரும் யாரோ ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, போய் பார்ப்பேன். நான் கேள்விகளை கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்குண்டான தட்சணையை செலுத்திட்டு நான் வந்துடுவேன். ஆனால் வந்ததுக்கு பிறகு நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்ல பதிலை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி இருக்கான்னு கேட்டால் திருப்தி ஒரு தடவை கூட எனக்கு வந்தது கிடையாது. இப்போ கடைசியாக இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச் கூட இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம். அப்போவும் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு திருப்தி அடையலை. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இது என்ன, இது நம்ம கேட்குறோம் பதில் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு திருப்தி இல்லையே, அப்போ ஏதோ மிஸ் ஆகுதுன்றது மட்டும் நான் உணர்ந்தேன். ஸோ அது அப்படி இருக்கிற தருணத்தில் தான் ஒரு ஆன்மீக ரிலேட்டடாக யூடியூப் வீடியோ நான் பார்க்கும்போது நடிகர் தாமு அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த 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 யூடியூப் வீடியோனுடைய டாப்பிக்கே வேறு. அந்த டாப்பிக்கில் டிஸ்கஷன் வரும்போது ஏஎல்பின்ற வார்த்தையை அவர் பதிவிட்டார். ஜாதகத்தையும் ஒரு ஜாதகத்தை பற்றி அவர் பேசினார். ஏஎல்பின்ற வார்த்தையை பதிவிட்டார். அது மட்டும்தான் அவர் பதிவிட்டார். அடுத்த நொடி நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ராத்திரி அடுத்த நொடி நான் கூகுளில் போய் அதை ஏஎல்பின்றதை தேடி அவங்களுடைய ஆஃபீஸ் நம்பரை கண்டுபிடிச்சி நான் அவங்கள உடனே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நான் இது கற்றுக்கணுங்க, என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவங்க பேசிக் கிளாஸ் மே மாதம் ஆரம்பிக்குதுங்க, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் கட்டணும், இப்படி தான் பண்ணணும், ஒரு ஆப் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேரு, அது எல்லாமே அவங்க எல்லாமே அந்த அட்மின் ஆஃபீஸ் ரொம்ப சிறப்பாக பொறுப்பாக செய்து கொடுத்தாங்க. வகுப்பு ஆரம்பிச்சது. வகுப்பு நான் இந்தியாவில் எப்போவுமே காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க முதல் பேட்சு. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது அருமையான விஷயம். ஆனால் எனக்கு அந்த நேரம் ராத்திரி இங்கே. ஸோ என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, என்னுடைய கடமைகள் ரொட்டீன் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் உடனே உட்காந்துருவேன். நான் சொல்கிறேங்க, என் வாழ்க்கையிலேயே நான் நிறைய இப்போ விதவிதமான ஆன்லைன் கிளாஸஸ், உதாரணத்துக்கு யோகா அந்த மாதிரி நான் சேர்ந்துருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் பணம் கட்டுவேன், சேருவேன், ஒரு நாள் 2 நாள் போவேன், அதோடு விட்டுடுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட தப்புன்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா, இதுதான் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு ஆன்லைன் கிளாஸு, ஒரு வகுப்பு கூட நான் மிஸ் பண்ணாமல் நான் இதை அட்டன் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி அட்டன் பண்ணியே ஆகணும், ஐயோ கிளாஸ் இருக்குது மிஸ் பண்ணக்கூடாது, அந்த உணர்வு அப்படியே தானாக வந்துடுதுங்க. உணர்த்துவதும் தான் ஏஎல்பி அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க. முதல் 2-3 நாள் எனக்கு அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தையை எனக்கு வார்த்தை என்னன்றது அர்த்தம் புரியுது, ஆனால் உணர முடியல. ஆனால் வகுப்பு தொடர்ந்து போக 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 தன்னால் அந்த உணர்வு அது அப்படியே நமக்குள்ள, நம்ம உடலுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம மூளைக்குள்ளேயும் அது அப்படியே பதிவாகும். நான் திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் கான்ஷியஸாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது, தன்னால் நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் தினமும் சாயந்தரம் சாமிக்கு விளக்கேற்றுவேன். விளக்கேற்றும் போது சாமி பாட்டு தான் எல்லாருமே இயற்கையாக பாடுவோம், தெரிஞ்சதை பாடுவோம், இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு பாராயணம் பண்ணுவோம். ஒரு தடவை என்னையே அறியாமல் இந்த வகுப்பில் ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டினுடைய லிரிக்ஸை என்னையே அறியாமல் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இது சத்தியம். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நான் ஒரே உணர்றேன், நம்ம இனிமேல் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை, அந்த உணர்றதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி வெளியே வருது அப்படின்றதுக்காக நான் இதை சொன்னேன். அதுதான் இந்த ஏற்பினுடைய சக்சஸ். இதில் முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஏஎல்பியினுடைய ஃபவுண்டர் திரு பொதுவுடைமை மூர்த்தி ஐயா. அவர் கடவுளை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய பாக்கியம், இந்த பிறப்பில் நான் ஒரு கடவுளை பார்த்தேன். அவர் தொடர்ந்து வகுப்பெடுத்த அத்தனை ஆசிரியர்கள் அப்படியே இதை ஒரு நாளைக்கு ஒரு ஆசிரியர் எடுத்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அவங்க எல்லார உருவத்திலையும்
பொதுவுடைமூர்த்தி ஐயா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அவரு பேசுற வார்த்தைகள் மட்டும்தான் என் காதுக்கு கேட்டது. அதுக்கு காரணம் ஒரே மாதிரி பேசணும். வார்த்தைகள் கரெக்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். இப்ப நம்ம வந்து பொதுவா சொல்லுவோம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு உபயோகப்படுத்துவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாளே சொன்னாங்க, அது அப்படி சொல்லாதீங்க, கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அதுதான் உண்மை. அதை அப்படிதான் நாம கொண்டு போகணும். நாம கேட்கறத கரெக்டா கேட்டா கிடைக்கிற பதில் நமக்கு கரெக்டா நமக்கு அந்த உணர்வு கொடுக்கும். கடைசியா வந்து என்னுடைய கோச் செல்வகுமார் ஐயா, அவர் வந்து அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜரா இருக்காரு இப்போ. அதை உள்பட ஒரு தடவை அவர் சொன்னார், அவருடைய ரொட்டீன் காலையில 3:27க்கு கிட்ட தினமும் எந்திரிக்கிறாரு. அவர் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஆனா இந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு எல்லாராலையும் அது சாத்தியம். நாம தான் அனாவசியமா நேரத்தை வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் அப்படின்னு நான் பேசுறேன். அவர் சொன்னது வந்து எனக்கு அப்படியே ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர் வந்து நான் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் அவர் 2 விஷயம் வந்து எப்பவுமே சொல்லுவார். செந்தில் சார், வார்த்தைகளை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். 2வது, நீங்க உணருங்க. எதுவுமே வந்து ஸ்கூல் மாதிரி மகப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே அவர் இதை தான் சொல்லிட்டு, ஆனா நான் கேட்குற கேள்விக்கு அவர் வந்து ரொம்ப அழகா பொறுமையா நிதானமா பதில் சொல்லுவார். செல்வகுமார் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை திருப்பி தொடர்பு கொள்வேன். எனக்கு உங்க கூட வந்து எல்லா கோச்சு கூடயும், பொதுவுடைமூர்த்தி ஐயா கூடயும், உங்க கூடயும் நான் வந்து என் லைஃப்ல பிரயாணம் பண்ணணும்னு நான் வந்து அந்த விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பேசிக் இப்போ முடியுது எங்களுக்கு. இன்னும் ஒரு இடைப்பட்ட 2-3 வாரம் கேப்ல அட்வான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் வந்து பேசிக்கே நான் வந்து திருப்பி நான் பேசிக்கை படிக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்லா அப்படி இப்ப இவங்க எல்லாம் ஆசானுங்களும் கோச் செல்வகுமார் ஐயாவும் எப்படி சும்மா ஒரு கேள்வி கேட்டா அப்படியே குழாவை திறந்தா நீர்வீழ்ச்சியில தண்ணி விழும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய பதில் வரவங்க. அவங்க பதில் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி கனெக்ட் பண்றாங்க யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வரணும்னா என்னுடைய அனுபவத்தை சொல்ல நான் இன்னொரு தடவையும் கண்டிப்பா நான் பேசிக்கு போவேன். அதுக்கு பிறகுதான் அட்வான்ஸ் போவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆத்மார்த்தமா மனசார பதிவு பண்ற காணொலி எல்லாருக்கும் பயன்படணும். எனக்கு தெரிஞ்சவங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாரும் நான் அதில் சேர்த்து விடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும், நான் என்னுடைய ஒரே வேண்டுகோள், நீங்களும் கத்துக்கோங்க, அடுத்தவங்களையும் சேர்த்து விடுங்க. எல்லாரும் இதை பயன்படணும். இது வந்து நம்முடைய வாழ்க்கை. என் வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாக்கா எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அதை எப்படிலாம் நான் வந்து பிரச்சனைன்னு இருக்குனாக்கா அதை எப்படி தவிர்க்கலாம், எவ்வளோ பெரிய விஷயம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.